Hi friends, welcome to Rice and Spices channel. இன்னைக்கு நம்ம மேரி பிஸ்கட் வச்சு ஒரு சூப்பரான புட்டிங் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் இன்னைக்கு 5 மேரி பிஸ்கட் எடுத்து இந்த மாதிரி உடைச்சு மிக்ஸில போட்டுருக்கேன். கூடவே 3 ஏலக்காவும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு 2 ஸ்பூன் சர்க்கரை உள்ள போட்டுக்கிறேன். போட்டுட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சுக்க போறேன். பாருங்க, இந்த மாதிரி நம்ம அரைச்சுக்கணும். நல்லா நைஸா அரைச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்துல ஒரு முட்டையை உடைச்சு ஊத்திக்கோங்க. கூடவே கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டரோ இல்லைன்னா நெய்யோ கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா கலந்து விடுங்க. ஒரு பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணி விடுங்க. இப்போ இதில் 1/2 கப் பால் சேர்க்க போகிறேன். பால் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா பீட் பண்ணி விடுங்க. இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்க பிஸ்கட் பவுடரை நல்லா ஒரு நெட்டு வச்சு ஜல்லிச்சுக்கோங்க. பாருங்க, நம்ம அரைக்கும் போது சேர்த்த ஏலக்காயோட தூள் எல்லாம் இந்த ஃபில்டர்லேயே தங்கிடுச்சு. இது நம்ம தேவையில்லை. உங்களுக்கு பட்டர் கரையாத மாதிரி இருந்ததுன்னா எல்லாத்தையும் மிக்சியில் சேர்த்து பல்ஸ் மோடில் ஓட்டுனீங்கன்னா அரைஞ்சிரும். இப்போது ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் சர்க்கரையை சேர்த்துக்கோங்க. சர்க்கரையை சேர்த்துட்டு அதில் 1/4 கப் தண்ணியை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா சர்க்கரை கரையிற வரைக்கும் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. சர்க்கரை நல்லா கெட்டியாகிற வரைக்கும் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ நம்ம இந்த புட்டிங்க்கு கேரமல் செஞ்சிட்ருக்கோம். அதனால் நல்லா தேன் கலரில் உங்களுக்கு வரணும். பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக நிறம் மாறுது. இப்போ இந்த மாதிரி கலர் வந்ததும் நீங்கள் அடுப்புலேருந்து ஆஃப் பண்ணிடலாம். இது ரொம்ப நீங்கள் தீய விட்டுட்டிங்கன்னா இது ரொம்ப கசப்பு தன்மை கொடுத்துரும். அதனால் கொஞ்சம் முன்னாடியே இது அடுப்புலேருந்து இறக்கிடுங்க. இப்போ ஒரு கிண்ணத்தில் ஊற்றிட்டு இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்தில் இது நல்லா செட் ஆயிரும். உங்களுக்கு அப்படியே ஆறிடும். இது செட் ஆனதும் இது மேலே நம்ம அடித்து வச்சுருக்க பிஸ்கட் பவுடரை உள்ளே சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம ஒரு குக்கரில் வச்சு பேக் பண்ணி எடுத்துடலாம். ஒரு குக்கரில் தண்ணி சேர்த்துட்டு அது மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சு இந்த கிண்ணத்தை மேலே வச்சுருங்க. நீங்கள் இதை இட்லி குக்கரில் கூட வேக வச்சு எடுக்கலாம். ஒரு தட்டு போட்டு மூடிக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு ஆவி தண்ணியெல்லாம் அது மேலே விழுந்துடும். இப்போ நான் குக்கரை மூட போகிறேன். பாருங்கள், நான் விசில் எதுவும் போடலை. இதை ஒரு 1/2 மணி நேரம் குக்கரில் வச்சு வேக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம குக்கர் திறந்து பார்க்குறோம். ஒரு குச்சி வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா குச்சியில் எதுவும் ஒட்டாமல் வரணும். பாருங்கள், இந்த மாதிரி வரணும். ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது ஒட்டுச்சுன்னா நீங்கள் இன்னும் ஒரு 5-10 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு 15லேருந்து 20 மினிட்ஸ்க்கு நம்ம கூல் பண்ணிடலாம். கூல் பண்ணிவிட்டு ஒரு நைஃப் வச்சு இந்த சைட்ஸ் எல்லாம் நல்லா கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது தனியாக வந்துடும். இப்போ இதை அப்படியே ஒரு தட்டில் கவுத்திங்கன்னா நம்மளோட புட்டிங் ரெடி. பாருங்கள்,
பார்க்கவே எவ்வளோ டெலிஷியஸாக இருக்குது. ஒரு சூப்பரான குழந்தைங்களுக்கு பிடிச்ச பிஸ்கெட் புட்டிங் ரெடி. இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.